ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியனார் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வரைக்கும் பாண்டியனார் சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. 1 கப் பொட்டுக்கடலை இதில் போட்டுக்கிறேன். இதை வந்து லேசாக அந்த வாசம் வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். கறியை விட்டுறாதீங்க. லேசாக வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அதோட ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. சுகர் வந்து 1/2 கப்புங்க. பொட்டுக்கடலை 1 கப்புனா சுகர் 1/2 கப்பு. எந்த கப்பு எடுத்தாலும் இதே அளவு தான். எந்த கப்புக்கு 1 கப் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. இப்போ இதை நைஸாக மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிறத வந்து உள்ளே போட வேண்டாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம முந்திரி வறுத்துக்கலாங்க. எந்த கப்புக்கு பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 1/4 கப் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடாகட்டும். இப்போ முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த முந்திரி நெய்யை வந்து இதில் நம்ம ஜலிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு, சுகர் இதோட இதில் சேர்த்துடலாம். கையை வச்சு கிளறிட வேண்டாங்க, சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லேசாக சூடாக தாங்க இருக்கும். கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதேவும் நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு லட்டுன்னு. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு முந்திரி வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. லேசான சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க பொட்டுக்கடலை மாவு லட்டு. ஈஸியான ஒரு லட்டு தாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு லட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.